இதுதான் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றப்பட்டதை கண்டித்தும் அதில் பல்வேறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதை எதிர்த்தும் நாடாளுமன்றத்திலும் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் சென்னையில் வரும் 24ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலும் வரும் 24ஆம் தேதி புதன்கிழமை போராட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்திருக்கிறது. திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பாக இந்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசை கண்டித்தும் 100 நாள் வேலை திட்டத்தில் பெயர் மாற்றப்பட்டது மற்றும் நாட்களின் எண்ணிக்கை மாற்றப்பட்டது. மேலும் நிதி ஒதுக்கீடு 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு என ஒதுக்கீடு செய்யப்பட்டதை எதிர்த்தும் இந்த போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்தும் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக மாற்றியதுடன் ஏற்கனவே அந்த நிதி ஒதுக்கீடை மத்திய அரசு முழுமையாக செய்த நிலையில் மாநில அரசும் 40% நிதியை வழங்க வேண்டும் என்று புதிய மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளின் சார்பாக சென்னை மற்றும் தமிழகம் முழுவதிலும் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மத்திய அரசை கண்டித்து இந்த போராட்டத்தை 24ஆம் தேதி நடத்தும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றிய மத்திய அரசை கண்டித்தும் அந்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தியும் அதை மக்களவையிலும் மாநிலங்களவையும் அவையிலும் கடும் எதிர்ப்புக்கு இடையே நிறைவேற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த போராட்டத்தை திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. வரும் 24ஆம் தேதி புதன்கிழமை இந்த போராட்டம் மாநிலம் தழுவிய அளவில் அனைத்து ஒன்றியங்களிலும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தை மாற்றுவதன் மூலமாக கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மசோதா மகாத்மா காந்தியின் பெயரையே மாற்றி நிறைவேற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து டிசம்பர் 24இல் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நிகிதா.